ஒரோச்சிமாருவை நீங்கள் கெட்டவன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. 3rd கிரேட் நிஞ்சா வரப்போ சுனாடேவோட தம்பி ஒரோச்சிமாரு கூட இருந்திருப்பார். ஒரோச்சிமாரு சொல்கிறதுக்கு முன்னாடி சுனாடேவோட தம்பி முன்னாடி போய் இறந்துருப்பாரு. சுனாடேவோட தம்பி தன்னோட கண்ணு முன்னாடி இறக்குறதுனால ஒரு மனசு ரொம்பவே காயப்படுது. சரி, இந்த துயரமான சம்பவத்தை நம்ம சுனாடே கிட்ட சொல்லலான்னு போகும்போது சுனாடேவோட காதலன் அங்கே இறந்துருப்பாரு. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டார் ஒரோச்சிமாரு. அதனாலே ஒரு மனசு ரொம்பவே காயப்படுது. இதனால அவர் ஒரு முடிவுக்கு வராரு. சாவே இல்லாத ஒரு வாழ்க்கையை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புது ஜூஸுவை கண்டுபிடிக்கிறாரு. ரிசர்ச் பண்ணி ஏகப்பட்ட உயிர்களை எடுக்கிறாரு. இது எல்லாமே தோடோகாவுக்கு தெரியும் போது ஒரு ரிலீஃப் வில்லேஜ் விட்டு வெளியே தத்துறாரு. வெளியே போன ஒரோச்சிமாரு மறுபடியும் சொன்ன எக்ஸாம் அப்போ வருவார். மறுபடியும் வரும்போது தோடோகாவுக்கும் ஒரோச்சிமாருக்கும் ஃபைட் நடக்கும். அதில் அவரோட கைகளை இழந்திருப்பாரு. அதுவும் இல்லாமல் ரீஅனிமேஷன் ஜூஸுவையும் சீல் பண்ணி வச்சிருப்பாரு. என்னதான் அவர் சீல் பண்ணியிருந்தாலுமே ஒரோச்சிமாரு மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்துருப்பாரு 4th கிரேட் நிஞ்சா வாரில். என்னதான் கபுட்டோ ஓவர் போரா இருந்து எல்லாத்தையுமே ரீஅனிமேஷன் பண்ணாலுமே அந்த சீல் பண்ண ஜூஸும் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா நம்மளோட உயிரே போயிடும் அப்படின்னு தெரிஞ்சும் ஓப்பன் பண்ணியிருப்பாரு. அப்படியே இருந்தாலும் அவருக்கு தான் சாவே கிடையாது. அதனால தைரியமாக பண்ணியிருப்பாரு. அந்த சீல் ஜூஸுவை பயன்படுத்தி தன்னோட வயிற்று கிழிச்சு அதுக்கப்புறமா 4 வக்காகையோட ஆத்மாவையும் வெளியே எடுத்திருப்பாரு. அது எல்லாமே போயிட்டு ரீஅனிமேஷன் ஆயிருக்கும் ஒயிட் ஜூட்ஸுல இருந்து. 5ஆவதா ஒரு ஒயிட் ஜூட்ஸுல இருந்து ஒரோச்சிமாரு வெளியே வருவாரு. இதுதான் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான விஷயம். இருந்தாலுமே அவர் கரெக்டாக பண்ணியிருப்பாரு. இந்த இடத்துல இவர் பண்ண ரீஅனிமேஷனால மட்டும்தான் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. என்னதான் ஒரு கெட்டவராக காட்டியிருந்தாலுமே ஒரு ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமே போதுமானது. இவர் சுனாடே ஜிராயை விட்டு வெளியேறதுக்கு காரணமே இதுதான். இது மட்டும்தான் அவருக்கு காரணமாகவே இருந்துச்சு. இதெல்லாம் புரியாத சில பேர் தான் ஒரோச்சிமாருவை கெட்டவன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சில பேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது மாதிரி அனிமே கேரக்டரோட ஸ்டோரி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.